என் அன்பான கன்னிராசினியர்களுக்கு வணக்கம். ரொம்ப நாளா ஒரு நல்ல மாறுதலுக்காக நீங்க எல்லாரும் காத்துட்டு இருக்கீங்க இல்லையா? உங்க வாழ்க்கையில சமீப காலமா ஏகப்பட்ட போராட்டங்கள், மன உளைச்சல்கள், பணக்கஷ்டம், ஏமாற்றங்கள், இப்படி நிறைய வழிகளை சந்திச்சு வந்திருப்பீங்க. எப்படா நமக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும், நம்ம கஷ்டம் எல்லாம் தீரும்னு ரொம்பவே ஏங்கி போயிருக்கீங்க. உங்களுடைய அந்த ஏக்கத்துக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் இப்போ நெருங்கிடுச்சு. ஆமாங்க, உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்புமுனை ஏற்பட போகுது. உங்க ஜாதக கட்ட கிரக நிலைப்பாடுகள் இப்போ உங்களுக்கு ரொம்பவே சாதகமா மாறிக்கிட்டு வருது. இது சாதாரண மாற்றம் கிடையாது. உங்க தலை எழுத்தே மாறப்போற அளவுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரப்போகுது. உங்க வீடு தேடி ஒரு புதிய நபர் வரப்போறாரு. அது யாரு அந்த புதிய நபர் அப்படின்னு உங்களுக்குள்ள இப்போ நிறைய கேள்விகள் ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த நபர் சாதாரணமா உங்க வாழ்க்கையில வந்துட்டு போறவர் கிடையாது. இவருடைய வருகை உங்க குடும்பத்திலையும் சரி, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி, ஒரு பெரிய வெளிச்சத்தை கொண்டு வரப்போகுது. இத்தனை நாளா நீங்க இருட்டுல தவிச்சுக்கிட்டு இருந்த மாதிரி ஒரு மனசுல ஒரு பார் இருந்திருக்கும். ஆனா இனிமே அப்படி இருக்காது. உங்க வீட்டு கதவை தட்ட போற அந்த நபரு உங்களுடைய பல நீண்ட கால பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வா அமைய போறாரு. சொந்தக்காரங்களா, நண்பர்களா, இல்ல தொழில் ரீதியா வரப்போறவரா அப்படின்றத பத்தி நம்ம ரொம்ப ஆழமா பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா இவருடைய வருகை உங்க பொருளாதார நிலையும் அடியோடு மாத்த போகுது. கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எதையும் ரொம்ப ஆழமா சிந்திச்சுதான் ஒரு முடிவுக்கு வருவீங்க. யாருக்கும் அவ்வளவு சீக்கிரத்துல உங்க மனசுக்குள்ள இடம் கொடுத்துட மாட்டீங்க. ஆனா இந்த நபர் உங்க மனசுல ரொம்ப சுலபமா இடத்தை பிடிச்சிருவாரு. உங்களுடைய வேலை, குடும்பம், எதிர்காலம்னு எல்லாத்துலயும் இவருடைய பங்கு ரொம்ப முக்கியமா இருக்க போகுது. இது வரைக்கும் உங்களை சுத்தி இருந்த எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாம் விலகி ஒரு புதிய நேர்மறையான ஆற்றல் உங்க வீட்டுக்குள்ள நுழைய போகுது. உங்களோட கால்பட்ட நேரம் உங்க வீட்டில் செல்வம் பெருகும், நிம்மதி நிலைக்கும். பல நாட்களா தடைப்பட்டிருந்த சுப காரியங்கள் எல்லாம் இப்போ எந்த தடங்களும் இல்லாம ரொம்ப தடப்பெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு ஒரு ராசியான நபர் தான் உங்க வாழ்க்கையில அடி எடுத்து வைக்க போறார். சிலருக்கு இந்த நபர் மூலியமா எதிர்பாராத தன வரவு கிடைக்க வாய்ப்பு ரொம்பவே பிரகாசமா இருக்கு. ரொம்ப நாளா உங்களுக்கு வர வேண்டிய பணம் அல்லது இழுபறியா இருந்த சொத்து பிரச்சனைகள் ஏதாவது இருந்தா அதெல்லாம் ரொம்ப சுமூகமா முடிவுக்கு வரும். உங்களுடைய நேர்மையான உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்காம இத்தனை நாளா நீங்க ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பீங்க. ஆனா இனிமே உங்க திறமைக்கு தகுந்த மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். இந்த புதிய நபர் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியா, ஒரு பெரிய தூண்டுகோலா இருந்து உங்களை வாழ்க்கையோட அடுத்த உயரத்துக்கு கொண்டு போக போறாரு. உங்களோட சிந்தனைகள் எல்லாம் தெளிவடையும். என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம குழப்பத்தில் இருந்த உங்களுக்கு இப்போ ஒரு தெளிவான பாதை கண்ணுக்கு தெரியும். அந்த பாதையில உங்களை கைப்பிடிச்சு கூட்டிட்டு போக போறது இந்த நபர் தான். இதுக்கெல்லாம் காரணம் உங்களோட ராசிநாதன் உங்களுக்கு செய்ய போற மாபெரும் கருணை தான். உங்க குடும்பத்துக்குள்ள இருந்த சின்ன சின்ன சண்டை, சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இப்போ படிப்படியா சரியாகும். கணவன் மனைவிக்கு இடையில இருந்த தேவையில்லாத மனக்கசப்புகள் நீங்கி ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்குவீங்க. இந்த புதிய நபரோட வரவு உங்க குடும்ப உறவுகளை இன்னும் ஆழமா பலப்படுத்தும். நீங்க கொஞ்சமும் எதிர்பார்க்காத அளவுக்கு அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நாலா பக்கத்துல இருந்தும் கிடைக்கும். உங்களோட பிள்ளைகளோட வளர்ச்சியிலையும் இவருடைய தாக்கம் ரொம்ப நேர்மறையா இருக்கும். அவங்களுடைய படிப்பு, வேலை வாய்ப்பு சம்பந்தமான குழப்பங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். சுருக்கமா சொல்லணும்னா உங்க வீட்டோட மொத்த சூழ்நிலையும் ஒரு பெரிய கொண்டாட்டமா மாறப்போகுது. இதுவரைக்கும் உங்க வீட்டை சுத்தி இருந்த கண் திருஷ்டி, பொறாமை பார்வையெல்லாம் விலகி ஒரு தெய்வ கடாட்சம் நிறைந்த வீடா உங்க வீடு ஜொலிக்க போகுது. வேலை பார்க்குற இடத்துலயும் சரி, சொந்தமா தொழில் செய்யற இடத்துலயும் சரி, உங்களுக்கு பலவிதமான முட்டுக்கட்டைகள் இருந்திருக்கும். உங்களை முன்னுக்கு வரவிடாம பல பேர் பல வழிகளில் தடுத்து இருக்கலாம். ஆனா இனிமே அந்த மாதிரி எந்த தடையும் இருக்காது. இந்த புதிய நபர் உங்க தொழில ஒரு பெரிய முதலீடு செய்யவோ அல்லது உங்களுக்கு ஒரு நல்ல லாபகரமான ஆலோசனை வழங்கவோ அதிக வாய்ப்பு இருக்கு. இதனால உங்களுடைய தொழில் முடக்கம் எல்லாம் நீங்கி வியாபாரம் சூடுபிடிக்கும். வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த செய்தி காத்துட்டு இருக்கு. உங்க தகுதிக்கு ஏத்த வேலை, அதுவும் நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே உங்க ஊர்லயோ அல்லது உங்களுக்கு பிடிச்ச இடத்துலயோ அமைய போகுது. இந்த இடத்துலதான் உங்களுடைய பொறுமைக்கு பெரிய பலன் கிடைக்க போகுது. இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு எந்த நல்ல பலனும் கிடைக்கலையேன்னு கண் கலங்கி நின்ற உங்களுக்கு இயற்கை இப்போ ஒரு பெரிய ஆச்சரிய பரிசை கொடுக்க போகுது. நிறைய பேருக்கு இப்போ தோணும், அப்படி என்ன ஒரே ராத்திரியில திடீர்னு நடந்துட போகுது, நேத்து வரைக்கும் இருந்த கஷ்டம் எல்லாம் இன்னைக்கு எப்படி மாறும் அப்படின்னு.
கிரகங்களோட பெயர்ச்சியும் நட்சத்திரங்களோட நகர்வும் மனிதர்களோட வாழ்க்கையில பெரிய மாயங்களை செய்யக்கூடிய சக்தி வாய்ந்தது. கன்னிராசிக்காரங்களுக்கு இப்போ அந்த அற்புதமான காலகட்டம் தான் முழுமையா ஆரம்பிச்சிருக்கு. உங்களை சுத்தி நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு சாதகமா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப இயல்பா நடக்க போது மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத சந்தோஷம் ஒட்டி கொள்ளும். காலையில எழுந்திருக்கும் போதே ஒரு புது தெம்பும் உற்சாகமும் உங்க உடம்புல பாய்வதை நீங்களே உணர்வீங்க. உங்களை பார்க்கறவங்களுக்கே உங்க முகத்துல ஒரு பெரிய தேஜஸ் தெரிய ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய உள் மனசுல ஒரு பெரிய அமைதியும் சந்தோஷமும் குடிகொள்ள போகுது. இதுக்கு முழு முதல் காரணம் உங்களை தேடி வரப்போற அந்த அற்புதமான நபர் தான். அந்த நபர் உங்க வீட்டுக்குள்ள நுழையும் போது உங்க மனசுல இத்தனை வருஷமா இருந்த பாரம் எல்லாம் பனி போல விலகிடும். உங்களுடைய சிந்தனை முழுவதும் ஆக்கப்பூர்வமான நல்ல விஷயங்களை மட்டுமே நோக்கி நகர ஆரம்பிக்கும். உங்க வாழ்க்கையில நீங்க நிறைய பேரை நம்பி ஏமாந்துருப்பீங்க. கன்னி ராசிக்காரங்க எப்பவுமே மற்றவங்களுக்கு நல்லதுதான் நினைப்பீங்க. உங்க மனசு ரொம்ப சுத்தமானது. ஆனா உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறது என்னவோ துரோகமும் அவமானமும் தான். யாருக்கு நீங்க அதிகமா உதவி செஞ்சீங்களோ அவங்களே உங்களை உதாசீனப்படுத்தி இருப்பாங்க. இதுக்கப்புறம் அப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு வரவே வராது. ஏன்னா உங்க கூடவே இருந்து குழி பறிக்கிறவங்க, முதுகுல குத்துறவங்க எல்லாரும் இனிமே தானாவே உங்க வாழ்க்கையை விட்டு விலகி போயிடுவாங்க. உங்களை சுத்தி ஒரு பெரிய பாதுகாப்பு வளையம் இப்போ உருவாகி இருக்கு. உங்களுக்கே தெரியாம உங்களை பாதுகாக்கிற ஒரு பெரிய சக்தி உங்களை சுத்தி இயங்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த சக்தியோட வெளிப்பாடு தான் நான் முதல்ல சொன்ன அந்த புதிய நபரோட வருகை. இத்தனை நாளா நீங்க பட்ட அவமானங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பதிலடியா இந்த மாற்றம் அமைய போகுது. ரொம்ப காலமா உங்களுக்குள்ள இருந்து வந்த உடல் உபாதைகள், அடிக்கடி மருத்துவமனைக்கு போயிட்டு வந்த நிலைமை எல்லாம் இனி அடியோடு மாறும். உங்களை பாடாப்படுத்தின, எதுக்கு எடுத்தாலும் சோர்வு கொடுக்கிற அந்த தீராத பிரச்சனைக்கு கூட இப்போ ஒரு நல்ல வைத்தியம் கிடைக்கும். உங்க ஆரோக்கியத்துல ஒரு பெரிய முன்னேற்றம் கண்கூடா தெரியும். உடம்புல தெம்பு வந்தாலே பாதி வியாதி பறந்துடும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு மன தைரியமும் உடல் பலமும் உங்களுக்கு இப்போ முழுமையா கிடைக்க போகுது. உங்க முகத்துல இப்போ ஒரு புது கலை வந்துடும். உங்களை பாக்குறவங்க என்ன இவ்வளவு நாள் வாடி போயிருந்த முகத்துல இப்போ ஒரு புது பொலிவு வந்திருக்குன்னு ஆச்சரியப்படுவாங்க. அந்த அளவுக்கு உங்க ஆரோக்கியம் சிறப்பா இருக்க போகுது. கடன் தொல்லையால தூக்கம் இல்லாம எத்தனையோ ராத்திரிகளை நீங்க கழிச்சிருப்பீங்க. வாங்கின கடனை எப்படி அடைக்கிறது, வட்டிக்கு மேல வட்டி ஏறுதே, ஊருக்குள்ள எப்படி தலை நிமிர்ந்து நடக்கிறதுன்னு மனசுக்குள்ள ஒரு பெரிய புயலே அடிச்சிருக்கும். இனிமே அந்த கவலையே உங்களுக்கு சுத்தமா வேண்டாம். ஏன்னா நீங்க நினைச்சு கூட பார்க்காத ஒரு திசையில இருந்து உங்களுக்கு பண உதவி கிடைக்க போகுது. உங்களை தேடி வர அந்த நபர் உங்க பொருளாதார கஷ்டங்களை தீர்க்கிறதுக்கு ஒரு பெரிய வழிகாட்டியா இருப்பார். முடங்கி கிடந்த உங்க வியாபாரம் எல்லாம் மறுபடியும் தலை தூக்கும். உங்களை பார்த்து ஏளனமா சிரிச்சவங்க முன்னாடி நீங்க தலை நிமிர்ந்து ஒரு நல்ல நிலைமையில வாழ போறீங்க. பணம் உங்களை தேடி பல வழிகளில் வரப்போகுது. நீங்க தொட்டதெல்லாம் இனிமே பொன்னாக மாறும் நேரம் இது. சொத்து சம்பந்தமான வில்லங்கங்கள் பங்காளிகளுக்குள்ள இருந்த பாகப்பிரிவினை பிரச்சனைகள் அல்லது கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சு தெரிஞ்சவங்களுக்கு இப்போ ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்க போகுது. ரொம்ப நாளா இழுபறியா இருந்த ஒரு விஷயம் இப்போ உங்களுக்கு சாதகமா உங்களுக்கு லாபம் தரக்கூடிய வகையில முடிய போகுது. உங்க கை விட்டு போயிடுச்சுன்னு நீங்க நினைச்ச ஒரு பொருள் அல்லது சொத்து மறுபடியும் உங்க கைக்கே வந்து சேரும். இதுல ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, உங்களுக்கு எதிரியா இருந்தவங்க கூட இப்போ உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. கிரக நிலைப்பாடுகள் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால உங்களுடைய ஒவ்வொரு அடியும் இப்போ வெற்றியை நோக்கி தான் இருக்கும். கல்யாண வயசுல இருக்கிற கன்னி ராசி இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் இது ஒரு பொற்காலம்னு தான் சொல்லணும். எத்தனையோ வரன் பார்த்துருப்பீங்க, எல்லாம் கைக்குடி வர மாதிரி வந்து கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு காரணத்தால தட்டி போயிருக்கும். அந்த மாதிரி ஏமாற்றங்கள் இனிமே உங்க வாழ்க்கையில நடக்காது. உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்களை நல்லா புரிஞ்சுக்கிற உங்க குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு நல்ல வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமே அமைய போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாம பல இடங்களுக்கு ஏறி இறங்கின தம்பதிகளுக்கு உங்க வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கிற நேரம் வந்துடுச்சு. உங்க வீட்டுல சீக்கிரமே ஒரு மழலை சத்தம் கேட்க போகுது. இந்த சந்தோஷமான செய்தியை உங்க வீட்டுக்கு கொண்டு வர போறதே அந்த ஒரு புதிய நபர் தான். நீங்க இப்போ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். பழைய கசப்பான நினைவுகளை எல்லாம் தூக்கி போட்டுட்டு இனிமே நடக்க போற நல்ல விஷயங்களை மனசார ஏத்துக்க தயாராகுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற தாழ்வு மனப்பான்மையை தூக்கி எரிஞ்சிருங்க. நம்ம ராசிக்கு இவ்வளவுதான் நடக்கும், நம்ம வாழ்க்கை எப்படிதான் அப்படின்னு நீங்களே ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு அதுக்குள்ளேயே முடங்கி கிடக்காதீங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக ஒரு பெரிய பொக்கிஷத்தை காத்து வச்சிருக்கு.
அந்த பொக்கிஷம் தான் அந்த புதிய நபரோட ரூபத்துல உங்க வீட்டு கதவை தட்ட போகுது. அந்த நபர் யார் அப்படின்றத நீங்க உற்று கவனிச்சா ரொம்ப சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். அவர் உங்களுக்கே ரொம்ப பரிச்சயமான ஒருத்தரா கூட இருக்கலாம். ஆனா இத்தனை நாள் அவர் மேல உங்க பார்வைப்படாம இருந்திருக்கலாம். இல்லைன்னா முற்றிலும் ஒரு புதிய நபரா உங்க வாழ்க்கையில எதிர்பாராத விதமா குறுக்கிடலாம். எப்படி வந்தாலும் அவர் உங்களை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போறது உறுதி. கன்னி ராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் ஒரு மிகப்பெரிய வரமா அமைய போகுது. குடும்பத்துக்காகவும் கணவன் குழந்தைகளுக்காகவும் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாத்தையும் நீங்க தியாகம் பண்ணியிருப்பீங்க. உங்க உழைப்புக்கு எந்த ஒரு அங்கீகாரமும் கிடைக்கலையே, நம்மளை யாரும் புரிஞ்சுக்கலையேன்னு தனிமையில நிறைய முறை கண்ணீர் விட்டு அழுதிருப்பீங்க. மாமியார் மருமகள் பிரச்சனை, நாத்தனார்களோட ஏற்பட்ட சின்ன சின்ன உரசல்கள் எல்லாமே இப்போ காணாம போக போகுது. உங்களை குறை சொல்லிக்கிட்டு இருந்தவங்க வாயாலேயே நீங்க ரொம்ப நல்லவங்க பொறுமையானவங்கன்னு பேர் வாங்க போறீங்க. நீங்க சொந்தமா ஏதோ ஒரு சிறு தொழில் செய்யணும், வீட்டில் இருந்தபடியே ஏதாவது சம்பாதிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான சரியான நேரமும் வாய்ப்பும் இப்போ உங்களை தேடி வரப்போகுது. அந்த புதிய நபரோட வரவு உங்க வாழ்க்கையில ஒரு சுதந்திரத்தையும் ஒரு புதிய அடையாளத்தையும் உருவாக்கி கொடுக்க போகுது. படிக்கிற மாணவர்களுக்கும் வேலை தேடுற இளைஞர்களுக்கும் ஒரு புது நம்பிக்கை கிடைக்க போகுது. இவ்வளவு நாள் படிப்புல இருந்த மந்த நிலை கவன சிதறல் எல்லாம் மாறி ஒரு தெளிவான மனநிலை உங்களுக்கு கிடைக்கும். நீங்க எந்த துறையில சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த துறையில உங்களை கை தூக்கில ஒரு வழிகாட்டி உங்க வாழ்க்கையில நுழைய போறாரு. அது ஒரு ஆசிரியரா இருக்கலாம், இல்ல உங்க நண்பனா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு அறிமுகம் இல்லாத ஒரு நல்ல மனிதரா கூட இருக்கலாம். அவர் கொடுக்க போற ஒரு சின்ன ஆலோசனை உங்க வாழ்க்கையோட பாதையே மாற்றி அமைக்க போகுது. வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் இல்ல வேலை செய்யணும்னு கனவு கண்டுகிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ அந்த வாய்ப்பு எந்த ஒரு தடங்களும் இல்லாம ரொம்ப சுலபமா கைக்கூடி வரப்போகுது. விசா கிடைக்கிறதுல இருந்த இழுபறி எல்லாம் தீர்ந்து உங்க பயணத்துக்கான எல்லா ஏற்பாடுகளும் மளமளன்னு நடக்க ஆரம்பிக்கும். ஆன்மீக ரீதியா உங்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வு இந்த காலகட்டத்தில் ஏற்பட போகுது. இத்தனை நாள் கடவுள் மேல உங்களுக்கு இருந்த கோபம் வருத்தம் எல்லாம் மாறி ஒரு பெரிய பக்தி உங்க மனசுல உருவாக போகுது. குலதெய்வ வழிபாட்டை ரொம்ப நாளா தள்ளி போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை உடனடியாக செஞ்சு முடிப்பீங்க. உங்க குடும்பத்து மேல இருந்த தோஷங்கள் சாபங்கள் எல்லாம் நீங்கிறதுக்காக நீங்க செய்ய போற சில பரிகாரங்கள் உங்களுக்கு உடனடி பலனை கொடுக்கும். ஒரு மகானையோ இல்ல ஒரு சித்தரையோ சந்திக்கிற பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கலாம். அவங்களோட ஆசை உங்க குடும்பத்தை எல்லா விதமான ஆபத்துகள்ல இருந்தும் பாதுகாக்கும். உங்களை தேடி வரப்போற அந்த புதிய நபர் ஒரு ஆன்மீகவாதியா கூட இருக்கலாம். அவரோட வார்த்தைகள் உங்க மனசுக்கு ஒரு பெரிய ஆறுதலையும் ஒரு தெளிவையும் கொடுக்கும். இந்த புதிய நபர் உங்க வாழ்க்கையில வர்றத நீங்க எப்படி முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். அதுக்கு இயற்கை உங்களுக்கு சில அறிகுறிகளை காட்டும். காலையில எழுந்திருக்கும் போது உங்க வீட்டில் ஒரு நல்ல நறுமணம் வீசுறதை நீங்க உணரலாம். ரொம்ப நாளா உங்க வீட்டில் பூக்காம இருந்த ஒரு செடியில திடீர்னு பூ பூக்கலாம். இல்லைன்னா உங்க வீட்டு வாசல்ல பறவைகள் வந்து சத்தம் பண்ணலாம். இதெல்லாம் உங்க வீட்டுக்குள்ள ஒரு நல்ல சக்தி நுழைய போகுது அப்படிங்கிறதுக்கான அடையாளங்கள். கனவுகள் மூலமா கூட உங்களுக்கு சில முன்னறிவிப்புகள் கிடைக்கும். கோவில்ல சாமி கும்பிடுற மாதிரியோ இல்ல யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஒரு பழமோ பூவோ கொடுக்கற மாதிரியோ கனவுகள் வந்தா உங்க கஷ்ட காலம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அந்த நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள நுழையிற அன்னைக்கு உங்க மனசுல ஒரு இனம் புரியாத அமைதியும் ஒரு பெரிய சந்தோஷமும் தானாவே உருவாகும். ஒரு சின்ன விஷயத்த மட்டும் நீங்க எப்பவும் மனசுல வச்சுக்கணும். கன்னி ராசிக்காரங்க எப்பவுமே கொஞ்சம் பிடிவாதம் குணம் கொண்டவங்க. நீங்க ஒண்ணு நினைச்சிட்டீங்கன்னா அதுல இருந்து அவ்வளவு சீக்கிரத்துல பின்வாங்க மாட்டீங்க. ஆனா இந்த காலகட்டத்துல அந்த பிடிவாதத்தை கொஞ்சம் தளர்த்திக்கோங்க. உங்களுக்கு உதவி செய்ய வரவங்களை சந்தேகப்படாதீங்க. அவங்க சொல்றத ஒரு தடவைக்கு 2 தடவை பொறுமையா கேட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க. பழைய பகைய மனசுல வச்சுக்கிட்டு உங்களை தேடி வர நல்ல வாய்ப்புகளை தவற விட்டுடாதீங்க. யார் உங்களுக்கு துரோகம் பண்ணாங்களோ அவங்கள மன்னிக்க பழகிக்கோங்க. நீங்க மற்றவங்களை மன்னிக்க உங்களுக்கான நல்ல நேரம் இன்னும் பிரகாசமா மாறும். உங்களுடைய எண்ணங்கள் எப்பவும் தூய்மையா நேர்மறையா இருந்தா உங்களை தேடி வரப்போற அந்த அதிர்ஷ்டம் உங்களை விட்டு எப்பவும் விலகவே விலகாது. முழுமையான நம்பிக்கையோட ஒரு புது பிறவி எடுத்த மாதிரி இந்த புதிய அத்தியாயத்தை வரவேற்க தயாராகுங்க. கன்னி ராசிக்காரங்களான நீங்க எப்பவுமே எதையும் ரொம்ப ஆழமா யோசிச்சே உடம்புக்கு எடுத்துக்குவீங்க. சின்ன விஷயமா இருந்தாலும் அதை பூத கண்ணாடியில பாக்குற மாதிரி
பெருசாக்கி மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்குவீங்க. ராத்திரி தூங்கும்போது கூட மூளை ஏதோ ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருக்கும். நிம்மதியான தூக்கம் எத்தனை வருஷம் ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியும். ஆனா அந்த புதிய நபரோட வருகைக்கு அப்புறம் உங்க மனசு ஒரு அமைதியான குளத்து நீரை போல மாறப்போகுது. எந்த குழப்பமும் இல்லாத ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். யார் என்ன சொன்னாலும் அதை பத்தி கவலைப்படாம உங்க வேலையில மட்டும் கவனம் செலுத்துற ஒரு முதிர்ச்சி உங்களுக்கு வரப்போகுது. உங்க மனசுக்குள்ள இருந்த அந்த பாரம், இன்னும் புரியாத பயம் எல்லாம் அப்படியே காத்துல பறந்துடும். சொந்தக்காரங்க மத்தியில உங்களுக்கு இருந்த கெட்ட பேர் இப்ப முழுசா மாறப்போகுது. இவன் என்ன பெருசா சாதிச்சிட போறான், இவளால என்ன முடியும்னு உங்க முகத்துக்கு நேரா எள்ளி நகையாடினவங்க எல்லாம் இனிமே உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. உங்க முன்னேற்றத்தை பார்த்து அவங்க கண்ணே உறுத்தும். ஆனா இப்போ நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். உங்களுக்கு நடக்க போற நல்ல விஷயங்களை, உங்களுக்கு வரப்போற பண வரவை பத்தி எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு தெரியாதீங்க. கன்னி ராசிக்காரங்க எப்பவுமே மனசுல எதையும் வச்சுக்காம வெளிப்படையா பேசுறவங்க. உங்களுடைய அந்த நல்ல குணத்தையே உங்களுக்கு எதிராக பல பேர் பயன்படுத்த வாய்ப்பு இருக்கு. உங்க வெற்றியை நீங்க அமைதியா கொண்டாட பழகிக்கோங்க. அந்த புதிய நபர் உங்களுக்கு கொடுக்க போற முதல் அறிவுரையே இதுவா தான் இருக்கும். வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு மேலதிகாரிகளோடு இருந்த உரசல், இல்ல கூட வேலை பார்க்கறவங்க செஞ்ச சதி வேலைகள் எல்லாமே இப்போ சுக்குநூறா உடைய போகுது. இத்தனை நாளா உங்களை ஓரங்கட்ட நினைச்சவங்க எல்லாம் இப்போ உங்க பின்னாடி நிக்கிற நிலைமை வரும். உங்களுடைய உழைப்புக்கும் திறமைக்கும் கண்டிப்பா முன்னுரிமை கிடைக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வுன்னு நீங்க எதிர்பார்த்து ஏமாந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ உங்களை தேடி வரப்போகுது. தொழில் செய்யறவங்களுக்கு முடங்கி கிடந்த சரக்குகள் எல்லாம் வேகமா வித்து தீரும். புதுசா ஏதாவது ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப அருமையான நேரம். உங்களை தேடி வர அந்த நபர் உங்க வியாபாரத்துல முதலீடு செய்யற ஒருத்தரா கூட இருக்கலாம், இல்ல உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் கொடுக்கற ஒரு நல்ல நண்பரா இருக்கலாம். சொந்த வீடு கட்டணும், இல்ல ஒரு நிலம் வாங்கணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டு அது தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். ஒவ்வொரு முறையும் முன்பணம் கொடுக்க போற நேரத்துல ஏதோ ஒரு முட்டுக்கட்டை வந்திருக்கும். இனிமே அந்த மாதிரி நடக்காது. நீங்க ஆசைப்பட்ட இடத்துல நீங்க நினைச்சதை விட ஒரு பெரிய வீடு கட்ட போறீங்க. கிரகப்பிரவேசம் ரொம்ப தடபுடலா நடக்க போகுது. அதுக்கு தேவையான பண உதவி பல எதிர்பாராத வழிகளில் உங்களுக்கு சேரும். உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே ஒரு தெய்வீகமான அதிர்வலை இருக்கிறத நீங்களே உணர்வீங்க. வீட்டில் எப்பவுமே ஒரு கலகலப்பான சூழ்நிலை இருக்கும். சிரிப்பு சத்தமும் சந்தோஷமும் உங்க வீட்டை நிறைக்க போகுது. ரொம்ப நாள ஒரு இருண்ட வீட்டுக்குள்ள இருந்த மாதிரி உணர்ந்த உங்களுக்கு இப்போ ஒரு பெரிய வெளிச்சம் கிடைக்க போகுது. இந்த மாற்றங்கள் எல்லாம் ஏதோ காத்துல சொல்ற வார்த்தைகள் கிடையாது. உங்க ஜாதகத்துல இப்போ அமைஞ்சிருக்கிற கிரக நிலைகள் உங்களுக்கு அவ்வளவு ஒரு வலிமையான யோகத்தை கொடுக்க போகுது. இந்த நேரத்தை நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டா இனி வரப்போற பல வருஷங்களுக்கு நீங்க தான் ராஜா. உங்களை சுத்தி ஒரு நேர்மறையான நல்ல சக்தி இப்போவே செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொரு நாளும் காலையில முழிக்கும் போது இன்னைக்கு என்ன நல்ல விஷயம் நடக்க போகுதுங்கிற அந்த எதிர்பார்ப்போடையே எழுந்துக்கங்க. ஏன்னா இனிமே நடக்க போற ஒவ்வொரு வினாடியும் உங்க வாழ்க்கையில ஒரு பொன்னான நேரமா மாறப்போகுது. அந்த அதிர்ஷ்ட தேவதை உங்க வீட்டு கதவை தட்டுற சத்தம் உங்களுக்கு இப்போ கேட்க ஆரம்பிச்சிருக்கும். உங்களுக்கான ராஜயோகம் முழுமையா தொடங்கிடுச்சு. உங்களுடைய திறமைக்கு இது நாள் வரைக்கும் சரியான தீனி கிடைக்கலன்னு தான் சொல்லணும். கன்னி ராசிக்காரங்க எப்பவுமே ஒரு வேலையை எடுத்தா அதை ரொம்ப கச்சிதமா முடிச்சு கொடுக்கணும்னு நினைப்பீங்க. உங்க வேலையில ஒரு சின்ன தப்பு கூட இருக்கக்கூடாதுன்னு மெனக்கிடுவீங்க. ஆனா அப்படி உழைச்சும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாராட்டு வேற யாருக்கும் போயிருக்கும். அந்த ஒரு விரக்தி உங்களுக்குள்ள ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. இனிமே அந்த நிலைமை இருக்காது. ஏன்னா உங்க திறமையை சரியான முறையில அடையாளம் கண்டுக்க போற அந்த புதிய நபரு உங்களை வேற ஒரு உயரத்துக்கு தூக்கி நிறுத்த போறாரு. உங்களுடைய தனித்துவமான திறமைகளை வெளிக்கொண்டு வர்றதுக்கு ஒரு பெரிய மேடை உங்களுக்கு கிடைக்க போகுது. இத்தனை நாள் உங்களை ஒரு சாதாரண ஆளா பார்த்தவங்க எல்லாம் உங்களோட உண்மையான விஸ்வரூபத்தை பார்த்து ஆச்சரியப்பட போறாங்க. சில நேரங்கள்ல உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களே உங்களை புரிஞ்சுக்காம காயப்படுத்தி இருப்பாங்க. நீங்க எவ்வளவோ எடுத்து சொல்லியும் உங்க நியாயத்தை யாரும் காது கொடுத்து கேட்டிருக்க மாட்டாங்க. அதனாலேயே மனசு உடைஞ்சு போய் யார்கிட்டையும் எதுவும் பேசாம தனிமையில இருந்திருப்பீங்க. இனிமே அந்த தனிமை உங்களுக்கு தேவைப்படாது. உங்களை மனசார புரிஞ்சுக்கிற, உங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கிற ஒருத்தரோட வரவு உங்க மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கும். அந்த நபர் உங்க குடும்பத்துல ஒருத்தரா இருக்கலாம், இல்ல பல வருஷமா பேசாம இருந்த ஒரு பழைய நண்பரா கூட இருக்கலாம். அவங்க திரும்பி வர்றது மூலமா உங்க மனசுல இருக்கிற காயங்கள் எல்லாம் ஒவ்வொன்றா ஆறிடும். உங்க மேல தப்பு இல்லைன்னு நிரூபிக்கப்படுற அந்த ஒரு நிமிஷம் உங்க கண்கள்ல இருந்து ஆனந்த கண்ணீர் வர்றதை யாராலையும் தடுக்க முடியாது.
ஆன்மீக விஷயங்கள்ல உங்களுக்கு இருக்கிற ஈடுபாடு இனிமே பல மடங்கு அதிகமாகும். வாழ்க்கையில அடிபட்டு எந்த சாமியை கும்பிட்டாலும் ஒன்றும் நடக்கலையேன்னு ஒரு விரக்தியில சில நேரம் கடவுள் மேலே கோபப்பட்டிருப்பீங்க. ஆனா அந்த கோபத்தெல்லாம் மாத்தி உங்களை ஒரு பெரிய பக்தி மார்க்கத்துக்குள்ள கொண்டு போக போறது அந்த ஒருத்தர் தான். அவங்க சொல்ற ஒரு சின்ன வார்த்தையோ இல்ல அவங்க கூட்டு போற ஒரு சின்ன பயணமோ உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். பல வருஷமா போகணும்னு நினைச்சு ஏதோ ஒரு தடையால தள்ளி போன ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு நீங்க சீக்கிரமே போய் வரப்போறீங்க. அந்த பயணத்துக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நடக்கிற அதிசயங்களை நீங்களே பார்த்து செலுத்து போவீங்க. உங்க வீட்டுல ஒரு பெரிய சுப காரியம் நடக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் அந்த இறைவனோட ஆசையால எந்த குறையும் இல்லாம நடக்கும். பணத்தை பத்தி நீங்க ரொம்ப கவலைப்பட வேண்டாம். கன்னி ராசிக்காரங்களுக்கு இயல்பா இருக்கிற ஒரு குணம் என்னன்னா, எதிர்காலத்தை பத்தி அளவுக்கு அதிகமா பயப்படுவீங்க. நாளைக்கு என்ன ஆகுமோ, பிள்ளைங்க படிப்பு என்ன ஆகுமோ, கல்யாண செலவுக்கு என்ன பண்ணுவோன்னு யோசிச்சே பாதி வயசான மாதிரி கவலைப்படுவீங்க. அந்த பயம் இனிமே உங்களுக்கு சுத்தமா வேண்டாம். ஏன்னா உங்களை தேடி வரப்போற பணம் உங்களோட அடுத்த தலைமுறைக்கும் சேர்த்து வைக்கிற அளவுக்கு பெருசா இருக்க போகுது. உழைக்காம பணம் வராது, அது உண்மைதான். ஆனா நீங்க கொஞ்சமா உழைச்சா கூட அதுக்கான பலம் பல மடங்கா பெருகி வரப்போகுது. உங்களோட நேர்மையான உழைப்புக்கு இயற்கை கொடுக்க போற பெரிய பரிசு. அதனால கடன், செலவு, எதிர்காலம் அப்படிங்கிற எந்த கவலையும் மனசுல வச்சுக்காம கிடைக்கிற ஒவ்வொரு சந்தோஷத்தையும் முழுமையா அனுபவிக்க பழகுங்க. கன்னிராசி நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் நீங்க சந்தித்த அவமானங்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல. எந்த தப்பும் செய்யாம பல பேர் முன்னாடி தலைகுனிஞ்சு நின்ன தருணங்கள் உங்க மனசுல ஒரு ஆறாத வடுவா கண்டிப்பா பதிஞ்சிருக்கும். நீங்க யாருக்கு அதிகமா உதவி செஞ்சீங்களோ அவங்களே உங்களை பார்த்து ஏளனமா சிரிச்சிருப்பாங்க. இந்த நிலைமைக்கெல்லாம் ஒரு முழுமையான முற்றுப்புள்ளி வைக்கிற காலம் இப்போ வந்துடுச்சு. உங்களுக்கு ஏற்பட்ட அவப்பெயரெல்லாம் பனி போல விலக போகுது. உங்களை குறை சொன்னவங்க வாயாலேயே உங்களை பத்தி பெருமையா பேச வைக்க போற ஒரு சம்பவம் வெகு சீக்கிரத்தில் நடக்க போகுது. உங்களை தேடி வரப்போற அந்த புதிய நபரோட வருகை உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய கரவத்தையும் அந்தஸ்தையும் தேடி தரப்போகுது. சமூகத்துல உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதையை உருவாக்கி தரப்போறாரு. இனிமே நீங்க யார் முன்னாடியும் தலைகுனிஞ்சு நிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. வழக்கு வியாஜியங்கள் கோர்ட்டுப்படி ஏறி இறங்கி சோர்ந்து போனவங்களுக்கு இது ஒரு பொன்னான நேரம். நியாயம் உங்க பக்கம் இருந்தாலும் ஏதோ ஒரு சில காரணத்தால தீர்ப்பு தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். ஆனா இப்போ கிரக நிலைப்பாடுகள் உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கிறதால இறுதி வெற்றி உங்களுக்கு தான் கிடைக்க போகுது. உங்க கைவிட்டு போன பூர்வீக சொத்துகளோ இல்ல நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணமோ திரும்பவும் எந்த தடங்களும் இல்லாம உங்க கைக்கே வந்து சேரும். இந்த நெருக்கடியான சமயத்துல உங்களுக்கு பக்கபலமா நின்று எல்லா ஆலோசனைகளையும் உதவிகளையும் செய்ய போறது இந்த புதிய நபர் தான். இத்தனை நாளா ஒரு பெரிய இருட்டுக்குள்ள தவிச்சுக்கிட்டு இருந்த உங்க வாழ்க்கை இப்போ பிரகாசமான வெளிச்சத்தை நோக்கி ரொம்ப வேகமா பயணிக்க ஆரம்பிச்சிருக்கு. உங்க மனசுக்குள்ள இருந்த தேவையற்ற பயங்கள் எல்லாம் விலகி ஒரு புதிய தைரியம் பிறக்க போகுது. எந்த ஒரு செயலையும் ரொம்ப துணிச்சலோட கையில எடுத்து வெற்றிகரமா செஞ்சு முடிப்பீங்க. நீங்க துளியும் எதிர்பார்க்காத ஒரு திசையில இருந்து உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் காத்துட்டு இருக்கு. நீங்க மறந்து போன ஒரு பழைய முதலீடா இருக்கலாம், இல்ல மூழ்கி போச்சுன்னு நினைச்ச ஒரு பணம் திடீர்னு கைக்கு வரலாம். அப்படி திடீர்னு உங்களுக்கு கிடைக்க போற அந்த பண வரவு உங்க பொருளாதார நிலைமைய நீங்களே வியந்து பார்க்குற அளவுக்கு எங்கேயோ கொண்டு போக போகுது. சொந்தமா ஒரு வண்டி வாகனம் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு ரொம்ப சுலபமா அந்த ஆசை நிறைவேறும். உங்க வீட்டு வாசல்ல ஒரு புது வண்டி நிக்கிறத பார்த்து அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை தரம் உயரப்போகுது. இதுக்கெல்லாம் நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். உங்களை தேடி வரப்போற நல்ல வாய்ப்புகளை ரொம்ப சரியா கெட்டியா பிடிச்சு பயன்படுத்திக்கணும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கோபப்படுறத குறைச்சிக்கிட்டு ரொம்ப நிதானமா செயல்படணும். நீங்க ரொம்ப நாளா யார்கிட்டயும் சொல்லாம மனசுக்குள்ளேயே புதைச்சு வச்சிருந்த ஒரு பெரிய ஆசை இப்போ முழுமையா நிறைவேற போகுது. ஆதரவற்றவங்களுக்கு உதவி செய்யணும், இல்ல ஒரு நல்ல காரியம் செய்யணும்னு நினைச்சு கையில பணம் இல்லாம நிறைய முறை தவிச்சிருப்பீங்க. இனிமே நீங்க நினைச்சதை தாராளமா செய்யற அளவுக்கு உங்ககிட்ட பணம் தாராளமா புழங்க ஆரம்பிக்கும். ஏழை மாணவர்களுக்கு படிக்க உதவி செய்யறது, இல்லாதவங்களுக்கு உணவு கொடுக்கறதுன்னு உங்க மனசுக்கு பிடிச்ச நல்ல காரியங்களை ரொம்ப சந்தோஷமா மனநிறைவோட செய்வீங்க. நீங்க செய்யற இந்த ஒவ்வொரு தர்ம காரியமும் உங்களுக்கு பல மடங்கு புண்ணியத்தை சேர்த்து வைக்க போகுது. உங்களை தேடி வர அந்த புதிய நபர் இந்த மாதிரியான தர்ம காரியங்கள்ல உங்களுக்கு ஒரு பெரிய தூணாக துணையா இருப்பார். உங்க ரெண்டு பேரோட எண்ணங்களும் அலைவரிசையும் ஒரே மாதிரி ரொம்ப அழகா ஒத்து போகும்.
ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இனி வர்ற காலத்தை ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா வாழ்வீங்க. இந்த காலகட்டம் உங்க வாழ்க்கையில பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு அற்புதமான நேரம். இதை முழுமையா அனுபவிக்க இப்போவே உங்க மனசை தயார்படுத்திக்கோங்க. கன்னிராசி நேயர்களுக்கு நான் இறுதியா சொல்லிக்க விரும்புறது ஒண்ணுதான். உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்த இருண்ட காலம் எல்லாமே முழுசா முடிஞ்சு போச்சு. இனிமேல் ஒவ்வொரு விடியலும் உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை தான் கொடுக்க போகுது. இவ்வளவு நாள்பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் வட்டியும் முதலுமா சேர்த்து வச்சு இயற்கை உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை திருப்பி கொடுக்க போகுது. அந்த புதிய நபரோட வருகைக்காக உங்க வீட்டை மட்டுமல்ல, உங்க மனசையும் ரொம்ப சுத்தமா சந்தோஷமா திறந்து வைங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, உங்க மேல இருக்கிற நம்பிக்கையை மட்டும் எப்பவும் விட்டுடாதீங்க. உங்களுக்கு நடக்க போற இந்த நல்ல மாற்றங்களை பார்த்து உங்களை சுத்தி இருக்கிறவங்க ஆச்சரியப்படுற நேரம் நெருங்கிடுச்சு. இனிமேல் உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். அந்த அளவுக்கு ஒரு தெய்வீகமான சூழ்நிலை உங்க வீட்டில் உருவாக போகுது. சுப காரியங்கள், கல்யாண பேச்சுகள், குழந்தை பாக்கியம்னு வீடே எப்பவும் ஒரு திருவிழா கோலத்துல கலகலன்னு இருக்க போகுது. பண கஷ்டங்கிற வார்த்தைக்கே இனி உங்க அகராதியில் இடம் இருக்காது. அந்த அளவுக்கு மகாலட்சுமி உங்க வீட்டில் நிரந்தரமா வாசம் செய்ய போறாங்க. இதுக்கெல்லாம் நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் உங்க குலதெய்வத்தை மனசார கும்பிட்டு உங்க கடமையை ரொம்ப நேர்மையா செஞ்சுக்கிட்டு வர்றது மட்டும்தான். உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்களை பழி வாங்கணும்னு நினைக்காம அவங்கள அப்படியே விட்டுட்டு உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறி போய்கிட்டே இருங்க. உங்க வெற்றி தான் அவங்களுக்கு நீங்க கொடுக்கிற மிகப்பெரிய பதிலடியா இருக்கும். இந்த நேரம் உங்க வாழ்க்கையில ஒரு மிக முக்கியமான காலகட்டம். உங்களை கை தூக்கி விட வர அந்த புதிய நபரை அடையாளம் கண்டுக்கிட்டு அவங்க சொல்ற நல்ல விஷயங்களை காது கொடுத்து கேளுங்க. உங்க பிடிவாதத்தை கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சுட்டு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உங்களை நீங்களே கொஞ்சம் மாத்திக்கோங்க. அப்படி செஞ்சீங்கன்னா இந்த உலகத்துல உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. நீங்க தொடப்போற உயரத்தை பார்த்து நீங்களே பல நேரம் ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ராஜயோகம் உங்களை தேடி வந்துட்டு இருக்கு. உங்க கவலைகள், கண்ணீர் எல்லாத்தையும் இன்னையோட தூக்கி எறிஞ்சிடுங்க. முகத்துல எப்பவும் ஒரு புன்னகையோட இருங்க. உங்களுடைய அந்த நேர்மறையான எண்ணங்கள் தான் உங்களுக்கு இன்னும் பல மடங்கு அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்க போகுது. கன்னிராசினியர்கள் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று ரொம்ப சந்தோஷமா நோய் நொடி இல்லாம நிறைவான செல்வத்தோட வாழணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். எப்பவும் உங்களுக்கு நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். வணக்கம்.